பாருங்கள். ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் திரும்ப பலாப்பழத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து எப்படி இருக்கும், ஸோ ஒரு திருவிழா போயிருந்தோம், அதை பற்றி தான் வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொந்த நிலத்திலே வந்து அதை மரத்தில் ஏறி அறுத்து சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்ம வீட்டை சுற்றி வச்சுருக்குது தான். இதெல்லாம் கத்திரிக்காய். அதிகமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீட்டிலே இது நிற்கிறோம். இது கத்திரிக்காய், இதெல்லாம் எல்லாமே மாங்காய் மரம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, போயிட்டு எந்த மரத்தில் வந்து பழம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன எதுவும் பார்க்கல, நிறைய மரத்தில் காயும் இருந்தது. ஸோ நம்ம வந்து பழத்தை தான் அறுத்து சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐ திங்க் இது பழம்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக வெடிப்பு விட்டுருக்கு. காய் கலரும் பாருங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். காய் வந்து லைட்டாக வெடிப்பு விட்டுருக்கு. இந்த மரம் சின்ன மரம் தான். இதில் ஏறுறது ஈஸி, கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் ஏறி இருக்கிற ஒரு காயை வந்து வெட்டிடலாம். அடுத்தது வேறு எங்கேயாச்சும் பலாப்பழம்னா அதையும் பார்க்கலாம். மரம் ஏறும்போது முக்கியமான ஒரு விஷயம், யார் ஏறினாலும் பார்த்து கவனமாக ஏறணும். ஓகே, ஸ்மெல் அடிக்கலை, பட் ஆனால் பழமான்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம். காம்பு பிடிச்சி பாருங்க, பால் எவ்வளோ தண்ணியாக வடிது பாருங்க. இது போல் வந்து பால் தண்ணியாக வடிஞ்சதுன்னா காய் முத்தினது. அதே போல் கையில் இதோட பால் எடுத்து இப்படி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாது அந்த அளவுக்கு. அப்படி ஒட்டலாம் வச்சு காய் நல்லாவே முத்திருக்கு, நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் காயாக இருக்குது. நாளைக்கு தான் வந்து இதை அறுக்கலாம். நாளைக்கு அறுத்து சாப்பிட்டோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வேறு மரத்தில் வச்ச பழம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மரத்தில் பார்த்தாச்சு. அது வந்து நாளைக்கு தான் அறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது ஏன்னா இன்னும் சரியாக வந்து பழுக்கலை. இன்னொரு மரத்துலையும் பார்த்தாச்சு, அதுலேயும் காய் தான் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நாளில் அறுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்டேஜ் இருக்கும். அதிகம் பார்த்திங்கன்னா காய் வெட்டுறவங்க தட்டி பார்ப்பாங்க. சவுண்டு வந்து முத்தினதாக இருந்தால் சவுண்டு வச்சு கண்டுபிடிக்கலாம். அது இல்லைனா வந்து இப்படி மேலே இருக்கிற வந்து பச்சை கலரில் அதை புட்டு கிளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தான், பால் வந்து தண்ணியாக வடிஞ்சதுன்னா அது முத்தின ஸ்டேஜ். ஓகேவா? இது லைட்டாக விட்டுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழித்து இதை வந்து அறுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் பழம் எதுவும் இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பார்த்தோன்னே காய் தெரியும். மீதி காயை பார்க்குறத விட அந்த பழத்தை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் எது பழம்னு சொல்லிட்டு. சரி வாங்க, அடுத்த மரத்தில் பார்க்கலாம். இதில் மொத்தமே 2 காய் தான் இருக்குது. இது பழம். சவுண்டு பாருங்க,
சவுண்டு இது நல்லாவே சவுண்டு உங்களுக்கு கேட்கும். பழத்தோட சவுண்டு, ஸ்மெல்லும் அடிக்குது, பழத்தோட ஸ்மெல்லு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள். ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, பலாப்பழம் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அறுத்து சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு சாப்பிட்றது முன்னாடி இந்த காம்பை அறுத்துட்டு போயிடலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி, சும்மாட்டே எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா. ஏன்னா இது பழுத்துருச்சு, உங்களுக்கு இதிலே தெரியும். இதே நீங்கள் வந்து பிஞ்சை வெட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக பால் ஊற்றாது. பாருங்க சும்மாட்டே பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. நல்லா பழுத்ததுனால தான் இப்படி இருக்கும் உங்களுக்கு பால். சரி வாங்க இலை எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய் இலை தான் எடுத்துகிட்டு வரணும். அதில் வச்சு தான் நம்ம சொலையை பிரித்து போட்டு சாப்பிட்லாம். போதும்னு நினைக்கிறேன். இந்த இலையில தான் நம்ம வந்து பலாப்பழத்தை அரிஞ்சு போட்டு சாப்பிட போகிறோம். உட்காந்து அறியணும். உட்காரதுக்கு ஏதாவது நமக்கு இப்போ சீட்டு ரெடி பண்ணணுமே. ஓகே, பால் வடிஞ்சிருச்சு. பால் வடிஞ்சது பார்த்தோம்னா ஒரு வெள்ளாமரத்து சட்டை எல்லாம் பேப்பர் எதையாவது எடுத்து அப்படியே சும்மா லைட்டாக தொடச்சிங்கன்னா இதாகிடும். அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்தியில் உங்கள் கையில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தடவுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கையிலையும் ஒட்டாது, கத்திலையும் பால் பிடிக்காது. தேங்காய் எண்ணெய் வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கலர், ஆனால் அந்தளவுக்கு கலர் இல்லை. கலர் வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னும் 2-3 மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பயுமே அறுத்துட்டு பலாப்பழம் அடுத்த உடனே இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலர் தண்ணு மாரி இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை வந்து எடுத்துடணும். இது பலாப்பழத்தோட அந்த நடு பகுதியில் இருக்கும். பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க பலாப்பழம். டேஸ்ட்மா பார்க்கறதுக்கே. பண்ருட்டினாலே
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் ஞாபகம் வரதே பலாப்பழம் தான். அது நம்ம வீட்டில் நிறையாவே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சீசன் முடிய போகுது. அதனால் பலாப்பழம் சாப்பிட்றவங்களாம் இப்போயே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அப்படிலாம் அப்புறம் திரும்பி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது இதையும் கொஞ்சம் அடுத்த வருஷம்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மேலே பால் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே தொடச்சிடணும். ஒரு துணியோ இல்லை இதை வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு இல்லை அப்படி வெறும் துணியை வச்சு கூட இதெல்லாம் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பலாப்பழத்தை சாப்பிட்லாம். எதுக்கு இந்த இலையை பிக்கிறோம் பார்க்குறீங்களா? இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பாட்டு வச்சு சாப்பிட போகிற இடம் இது. அவ்வளோதான், பிளேட் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து மேலே சொன்னால ஆல்ரெடி மேலே இருக்கிற பால் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு பலாப்பழத்தோட மார்க்கெட் வந்து. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வியாபாரிங்க வந்து வெட்டிட்டு போகிறது பார்த்தீங்கன்னாலே ஒரு காய் 80 ரூபா அந்த மாதிரி தான் வெட்டிட்டு போகிறாங்க. பட் அவங்க வெளியே போயிட்டு சேல் பண்ணுறது அதிகமாகவே இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாராக இருக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்துடணும். இதையும் சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி தான் வரும். அதனால் இதை எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக போட்டுருங்க. பாருங்க, இதான் ஒரு சொலை. இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கலரும் கொஞ்சம் கம்மி தான். வீடியோ பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸு யார் வீட்டில் பலாமரம் சப்போஸ் இருந்து இல்லை நீங்கள் வந்து இந்த சீசனில் பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட பலாக்கா வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பலாப்பழத்தை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நல்ல வியூஸ் வந்துருந்தது. 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து 100க்கு வரப்போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே போல் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கை ஃபுல்லாக வீடியோ எடுத்து முன்னாடி சொன்னால பலாப்பழம் எடுத்து முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோன்னு சொல்லிட்டு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரல. அதனால் பாருங்கள், கை ஃபுல்லாக வந்து பால் எல்லாமே ஒட்டிச்சு. அவ்வளோதான், மோஸ்ட்லி ஃபுல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதில் வந்து உள்ளே வந்து பிச்சு இதோட விதையை எடுத்து போட்டுருணும். எடுத்து போட்டுருன்னா கீழே எடுத்து போட்டுறக்கூடாது. இதை வந்து தனியாக இதை மேலே தோல் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும், இதான் பலாக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சொலையை விட அது அவ்வளோ நல்லாவே சமைச்சு சாப்பிட்லாம். இதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லாவே பரட்டி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா இது கலர் கொஞ்சம் கம்மி, டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏன்னா பலாப்பழம் மட்டுமே, பலாப்பழம் மனுஷனை போல தான் பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரஃப்பாக இருக்கும். ஆனால் அதோட உள்ள சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ இனிப்பாக இருக்குது. அதே போல் தான் நம்ம வந்து பழகிற மக்களும் சரி பார்க்குறவங்களும் சரி மனுஷங்க எல்லாருமே வெளியே பார்க்குறதுக்கு தான் எல்லாரோட தோற்றமும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்க மாரி இருக்கும். பழகி பார்க்கணும். பழகி பார்த்தா தான் வந்து அவங்க எப்படி சொல்லிட்டு நமக்கு எப்படி நல்லா புரியுமே. அந்த அளவுக்கு பழகி பார்க்கணும். எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ உங்கள் தொப்பில் இதுமாரி பலாப்பழம் வந்துன்னா சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்ட்டு.
அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஒரு அளவோட சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வயிறு வலி வரும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா. குழந்தைக்கும் கொடுக்கலாம், இதில் அவ்வளோ சத்து இருக்குது, நல்ல சத்து. சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், ஆனால் லிமிட்டாக. ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தடவை அதுமாரி சாப்பிட்டுக்கலாம். லிமிட்டாக ஒரு 3 சொல்ல 2 சொல்ல சாப்பிட்டுக்கலாம். சுகர் வந்து அதுக்குன்னு பலாப்பழம் சாப்பிடாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஓகே, இவ்வளோ சொல்லையும் வந்து நம்ம ஒரு ஆள் 2 ஆள்லாம் சாப்பிட முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துன்னு போய்ட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் சீசன் முடிய போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பலாப்பழம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இப்போவே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் சீசன் இருக்கும். உங்களுக்கு பலாப்பழம் வேணும்னாலும் வந்து என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பலாப்பழம் வேணாலும் கொரியர் கூட போட்டு விட்றேன். காசு கூட எதுவும் தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம நிலத்தில் வந்து சொந்தமாக வந்து விளையிறது. நான் ஒன்றும் வந்து விலைக்கு வாங்குறதில்ல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. நான் அட்ரஸ் கொரியரே போட்டு வர்றேன். ஸோ வாங்க இதை போய்ட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.